ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோ பார்க்குற யாரும் லைக் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அரோரா, சபரி, விக்ரம் 3 பேரும் வந்து பெட்ரூமில் இருக்காங்க. அங்கே திவ்யா வந்து அரோரா கிட்ட சொல்கிறாங்க, ஓவர் வாய் வினோத்தனா, நீ எப்படி என் வயசை பற்றி பேசுவ? இப்போவே உனக்கு 40 வயசு ஆச்சு, நீ எப்படி கல்யாணம் பண்ணி குழந்த பெற்றுப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாரு அப்படின்னு வந்து திவ்யா வந்து அரோரா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து திவாகர் வினோத் கிட்ட வந்து உங்களுக்கு 45 வயசு அப்படின்னு வந்து கேட்டிருப்பார் போல். அதனால வினோத் அதை பற்றி இப்போ பிரவீன்ராஜ், வினோத், அப்புறம் வந்து பிரவீன் காந்தி சார் 3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திவாகரும் அந்த இடத்துல இருந்தார். பெட்கிட்ட, அவரோட பெட்கிட்ட அவர் இருந்தார். அப்போ வந்து வினோத் வந்து பிரவீன்ராஜ்கிட்டையும் பிரவீன் காந்திகிட்டையும் வந்து சொல்கிறாரு, என் வயசை பற்றி பேசுகிறாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதை தான் வந்து திவ்யா சொல்கிறாங்க. அரோரா வந்து உடனே யார் இப்படி பண்ணுறது, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திவ்யா உடனே வந்து ஃபன் பண்ணுறது ஓகேடி, ஆனால் இப்படி வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. சபரி வந்து அவர் இதில் இல்லை, அவர் இதுலேயே இல்லை, கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அரோராவும் வந்து உடனே லாஸ்ட் இஸ் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, இவர் என்னமோ இந்த வீட்டோட ஓனர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு வந்து வினோத்தை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து விக்ரம் வந்து சொல்கிறாரு, கானா வினோத்தை தவிர்த்து வேறு யாருமே வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து விக்ரம் சொல்கிறாரு. இந்த டைமில் வந்து திவ்யா வந்து அந்த பக்கமாக போயிருப்பாங்க, அவங்க வெளியே போயிருப்பாங்க. உடனே சபரி வந்து இவங்களுமே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யாவையும் வந்து இவங்களும் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து வெளியே இருந்து வரவங்க எல்லாருமே வினோத்தை தவிர மற்ற எல்லாருமே ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. அதனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து வினோத் தான் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வந்து இப்போ வினோத்தை பாயிண்ட் பண்ணி தப்பு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் பேசி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வினோத் தான் வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.